கனவு, விருப்பமோ நோக்கமோ இல்லாத செயல் இருந்தால் அது ஒரு கெட்ட கனவு மாதிரி. எந்த விருப்பமும் எந்த நோக்கமும் இல்லாத ஒரு கனவு என்றால் அது கெட்ட கனவு. செயல்படாத வெறும் விருப்பம் இருக்குமானால் செயல்பட மாட்டோம், இது பகல் கனவு. எப்போதுமே கனவை நிறைவு செய்யக்கூடிய செயல் வேகம் எப்போதும் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த செயல் வேகம் இருந்தால்தான் நாம் நம்மால் வளர்ச்சியை நோக்கிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். காட்டில வாழக்கூடிய ஒரு மான் தான் கண் விழிக்கிற போதே தீர்மானித்துக் கொண்டு விடுகிறது. எப்படி? தன்னை துரத்தும் சிங்கத்தை விட தான் வேகமாக ஓட வேண்டும் என்று விழிக்கிற போதே அப்படி ஒரு தீர்மானத்தோடு தான் மான் விழிக்கிறது. காரணம், காட்டில சிங்கத்திற்கு தப்பி வாழ வேண்டியதாக இருக்கிறது. தன்னை துரத்தும் சிங்கத்தை விட தான் வேகமாக ஓட வேண்டும் என்று காலையில் எழுந்ததுமே சிங்கம் தீர்மானித்துக் கொண்டு விடுகிறது. இப்போ மான் எப்படி சிங்கத்தை காட்டிலும் வேகமாக ஓட வேண்டும் என்று தீர்மானிக்கிறது? சிங்கம் எப்படி தீர்மானிக்கிறது? நாம் கூடுதல் வேகத்தோடு ஓடி மானை பிடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. மானை விட சிங்கம் வேகமாக ஓட வேண்டும், சிங்கத்தை விட மான் வேகமாக ஓடியாக வேண்டும். இரண்டும் ஓடுவது எதற்காக? உயிருக்காக. மான் விரைவை காட்டி ஓடினால்தான் அதன் உயிருக்கு பாதுகாப்பு. சிங்கம் மானை காட்டிலும் வேகமாக ஓடி தன் இரையை பிடித்தாக வேண்டும். இரை கிடைத்து பசியாறினால்தான் அதன் உயிருக்கு பாதுகாப்பு. அப்போ ஓடியே ஆக வேண்டும். அப்ப அந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்கிறது? அதில் தானே எல்லாமே, வாழ்வதற்கு தேவையான எல்லாமே இருக்கிறது. தொழில் உலகில சில நேரங்களில் நாம் மானாகவும் சில நேரங்களில் சிங்கமாகவும் ஓட வேண்டி இருக்கும். சொல்வார்கள் பெரியோர்கள், நாம் போட்டியாளர்களிடம் இருந்து நம்முடைய நிறுவனத்தை காத்துக் கொள்ளவும் அவர்களை விட கூடுதல் வளர்ச்சி பெறவும் நம்மிடம் வியக்கத்தக்க செயல் வேகம் இருந்தாக வேண்டும். அதைத்தான் அறிவே ஆற்றல் என்பார்கள். உண்மையில் அறிவுடன் செயலும் இணைந்தால்தான் அது ஆற்றலே. அப்போ அந்த ஆற்றல் நமக்குள் இருக்க நாம் நாள்தோறும் ஓடித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு நம்மள பெரும்பாலானோர் சொல்லுவது என்ன? இது ஓடிக்கொண்டே இருக்கிறேன், வாழ்க்கையில எழுகிறேன், ஓடுகிறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எப்போதும் ஓட்டம் ஓட்டம். என்ன வாழ்க்கை இது? அதான் வாழ்க்கை. ஓடாமல் இருந்தால் நாம் அவ்வளவுதான், கடிகாரமாகி விடுவோம், தூக்கி வீசி விடுவார்கள். ஓடாத கடிகாரத்தை வீட்டில் மாட்டி அழகு பார்ப்போமா என்ன? அப்போ வாழ்க்கை என்றால் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், ஓடித்தான் ஆக வேண்டும். உடலில உயிர் உள்ளவரை ஓடுதல் என்பது தேடுதல். அந்த தேடுதல் சரியானதாக ஆற்றலோடு இருக்க நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் யார் நம்மை தோற்கடிக்க முடியும்? சில நேரங்களில் மானாவோம், சில நேரங்களில் சிங்கமாவோம். தேவையறிந்து ஓட்டம் அது எப்போதும் நமக்கு சோர்வை தராது, உயர்வையே தரும்.